يا رب العالمين الله الله صل على. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சடனாக முடிவு பண்ணது தான். எங்கள் மாமா பொண்ணு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு மதியானத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசினு சம்ச்சா இது எல்லாமே ஊற வச்சு, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உளுந்துமே ஊற வச்சு அவங்க 4:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி போயிட்டு என்ன சால்னா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. சரி நான் இங்கே பொரி குழம்பு வச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு வடை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பையனும் என் பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆண்டி வாங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பார்த்திங்கன்னா அவள் வந்தால் ஒன்றும் முடியல, நோம்பு வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு நேரம் உட்காருன்னா என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருந்தா. அசர்லாம் தொழுது முடிச்சுட்டு நான் எந்த வடையெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இன்றைக்கி வந்து மதுசாலை வந்து வர சொல்லியிருக்காங்க ஹஸ்ரத் வீட்டுக்கு. அதனால் வந்து என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுவா. அதனால் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்காக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்னி பழ ஜூஸ் செஞ்சுருந்தேன், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பழ சர்பத்து செய்வோம்ல அது, அதுக்கப்புறம் நுங்கு ஜூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி கொஞ்சம் கஸ்டர்டு கொஞ்சம் இது எல்லாமே செஞ்சாச்சு. வீட்டில் உளுந்தவடை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தேன், பள்ளியாசல் கஞ்சி இதெல்லாம் வாங்கி வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜூஸ் அந்த மாதிரி தான் செஞ்சுப்போம். ஏன்னா வந்து யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்திங்கன்னா நோம்பு திறந்து ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் தான் குடித்தாங்க. மீதி நொங்கு ஜூஸ் 1/2 டம்ளர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீர்னி பழம்லாம் குடிக்கவே இல்லை, ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டாங்க. போய் நைட் குடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வடையுமே பார்த்திங்கன்னா 1 2 அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தாங்க. நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு மீதி இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு சரி நாளைக்கு வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கூட குடிக்கல, போதும் இதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோம்பு பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார் வந்து ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நோம்பு திறந்திருந்தா அதையுமே சார்ஸ் எடுத்து வந்து போட்டிருந்தோம். இஃப்தார் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு திரும்ப பார்த்தா மணி 8 ஆகிடுச்சு. சரி டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. அவங்களுமே வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சீக்கிரமாகவே முடிய போது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமலான் நல்ல முறையில் வந்து நோம்பு வச்சு தொழுகை அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் தரணும்னு நான் துவா செஞ்சுட்டே தான் இருக்கேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.